பிளான் பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சுரேஷ் இறந்துட்டானோம்பா. சுரேஷா? அது சொன்னல, வாழ்க்கையில் பிளான் பண்ணாத ஒன்று, அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. தம்பி, இந்த இறந்துட்டார சுரேஷ் வீட்டுக்கு எப்படி போகணும்? ஐயா, நான் ஊருக்கு புதுசு, அந்த பக்கத்து டீ கடையில் கேளுங்க ஐயா. சரி. தம்பி, இந்த சுரேஷ் இறந்துட்டார வீட்டுக்கு போறதுக்கு வழி எப்படிங்க? நம்ம சுரேஷை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஐயா, இந்த 3 பசங்க. ஆமாப்பா. அந்த 3 பசங்க இருந்த அவரோட அப்பா தான். எப்படி இப்ப போகணும்? ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட்ல கட் பண்ணி 4ஆம் நம்பர் வீடு. தம்பி, இங்க மாலை எங்க கிடைக்கும்? ஐயா, அதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். சரி, மாலையில என்னப்பா இருக்கு? மாலை வாங்கிட்டு போய் அவங்களுக்கு போடணும். அதான் நம்ம கடைசி மரியாதை செலுத்துறதுக்கு. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு மாத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாலைக்கு பதிலாக பணமாக கொடுத்து அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவியாறு செய்யலாமா அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். அது நல்ல யோசனை தாங்க. அங்கிள், இது நல்ல யோசனையா இருக்கு. நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி மாலைக்கு பதிலா பணமா அனுப்ப சொல்லி நம்ம பேசலாமே. அதை நம்ம குரூப்ல போடலாமா? நல்ல யோசனை. என்ன சொல்றீங்க? நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவோம். மாலைக்கு பதிலா பணமா உதவி. குடும்பத்துக்கு எவ்வளவு உதவிகரமா இருக்கும் தெரியுமா? ரொம்ப பயன்படுங்க. கண்டிப்பா ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோமே. நமக்கு நல்ல மாற்றம். ஓகே, மாலைக்கு பதிலா காசு அது மட்டும் ஒரு நல்ல ஐடியாவா தெரியும். தாத்தா, நம்ம ஜிபே கூட பண்ணிக்கலாம். என்ன பேவோ ஏதோ நான் அந்த குடும்பத்துக்கு உதவணும். ஆமா, நீ ஜிபே பண்றத பண்ணிடுமா? சரி அங்கிள், இது நல்ல யோசனையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சார். சரி தம்பி, நாங்க நேரத்தோட கிளம்புறோம். அவர் ஆன்மா சாத்தியம் அறியா. ரொம்ப நீ சொன்னது நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல போட்டு விட்டுறேன். நம்முடன் பள்ளியில் படித்த நண்பன் சுரேஷ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் போது தயவு செய்து மாலைகளுடன் வராமல் அந்த மாலைக்கான தொகையை சுரேஷ் மைக்காக எழுதி அவர் குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டுகிறோம். ஜிபே நம்பர் கொடுத்துட்டுனா அவங்க பண்ணி விட்டுருவாங்க. கரெக்ட் நண்பா. கரெக்ட், ரைட். அதான் நல்லது. அனுப்பிச்சிரு, எனக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பா. ஓகே, நம்ம குரூப்ல போட்டுறேன். போட்டு அனுப்பிச்சிரு. ஓகே. மோகன், உனக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? நண்பா, சாவுங்கிறது வந்து ஒரு சடனா வரக்கூடியது. அந்த நேரத்தில் அவங்களை எப்படி சமாளிக்க முடியும் சொல்லுங்க? ஒரு பக்கம் சுரேஷுக்கு அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப வயசானவங்க. அவங்க ஒய்ஃபு, சுரேஷோட ஒய்ஃபு விவரமே தெரியாதவங்க, வெளி உலகமே பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு ஒரு 3 பிள்ளைங்க வேற. இந்த நேரத்துல அவங்களுக்கு எங்க பணத்துக்கு போவாங்க சொல்லுங்க? அவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம வந்து பணத்தை கொடுத்து நம்ம உதவி செய்யணும்ப்பா. அதுதான் டக்குன்னு எனக்கு மைண்ட்ல பட்டுச்சு. சரி, எதுக்கு நம்ம செய்யலாமே அப்படிங்கிறது யோசனையில வந்து. அப்படிதான்பா எங்க ஊர்ல ரோட்ல கிடக்கிற மாலைகள்லாம் கால்நடைகள் சாப்பிட்டு வயிறு ஊப்பி செத்து போறதா நாங்க பார்த்துருக்கோம். அந்த பெரியவர் பாத்தீங்களா, நம்ம சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாரு.
அதை விட என்ன, அடுத்த ஜெனரேஷன் அந்த பையன் ஜிபே பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். அந்த அளவுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து ரீச் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சரியா? அது மட்டும் இல்லப்பா, அந்த காலத்துல அந்த பிரேயத்தை வந்து வச்சுட்டு வெறுமனே வச்சிருப்பாங்க. அது மேல மாலை போட்டுட்டே இருப்பாங்க, ஒரு மரியாதை நிமித்தமா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. எடுத்த உடனே அது எல்லாமே ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிடறாங்க. கரெக்டா? மாலை போட்டு என்னப்பா சொல்லு. அது மட்டுமா, இப்ப பாத்தீங்க, இப்ப உன் கண்ணுக்கு ஏத்தாப்புல பார்த்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த பேருக்கு அடிபட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நாடுகள்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம யோசனை கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். சரியா? கண்டிப்பா ஓகே.